அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்த காணொளியில் ஒவ்வொரு எக்ஸாம் பற்றின டீட்டெயில் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா ஜேஇஇ மெயின், அடுத்து நெக்ஸ்ட்டு ஜேஇஇ அட்வான்ஸ், அடுத்தது கிளாட் அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், அடுத்தது NIFT நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி டெஸ்ட்டு, FDDI ஃபுட்வேர் டிசைன் அண்டு டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட். இதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஆல் இண்டியா செலெக்ஷன் டெஸ்ட் மூலமாக, அதாவது AISTன்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது NID நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன். அடுத்து எடுத்துட்டிங்கன்னா IMU இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. இதற்கான எக்ஸாம் டெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. அடுத்து CUET காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இதில் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் உள்ளே இன்க்ளூடாக இருக்குன்னா சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், லா, சோசியல் சயின்ஸ் அண்ட் எக்ஸட்ரா. அடுத்தது APU அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி. NFAT நேஷ்னல் ஃபாரன்சிக் அட்மிஷன் டெஸ்ட். இதில் கிரிமினாலஜி, ஃபாரன்சிக் சயின்ஸ், ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் அண்ட் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன், சைபர் செக்யூரிட்டி, லா. அடுத்தது நேஷ்னல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். NCHM JEE நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். AIISH ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங். AIMS ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். NIMH ANS நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ். JIPMER ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். NIEPMD நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். NATA நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர். NCET நேஷ்னல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். NCERT நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதெல்லாம் இந்திய அளவில் இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுகள். இது மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் ஒரு சிம்பிளிஃபை பண்ணி இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது தாண்டி இன்னும் நிறையா நேஷ்னல் லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எழுதுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பயன் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதெல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய திறனாய்வு தேர்வுகள். மேலும் உங்களுக்கு அடுத்த காணொளியில் இது சார்ந்த ஒவ்வொரு JEE மெயின்ஸ்னால் என்ன, JEE அட்வான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த காணொளியில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அதுக்கு அடுத்த தேவை என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரியர் தான். அந்த கேரியரை நம்ம நல்ல விதமாக எடுத்துகிட்டு போனோம்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த ஒளி வீசும்.